சென்னை அண்ணா நகரில் 1 கோடி ரூபாய் சொத்துக்காக தாயையும் மகனையும் கொலை செய்ததாக 2 மகன்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மருமகள் 17 வயது பேரன் 15 வயது பேத்தி ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். கதிரவன் வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா நகர் பகுதியில் 1 கோடி ரூபாய் சொத்து தகராறுல தாய் மற்றும் சகோதரரை கொலை செய்து கீழே விழுந்து உயிரிழந்ததாக நாடகமாடிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தாயை கழுத்தை நெரித்தும் சகோதரரை அடித்தும் கொலை செய்த கொடூர சம்பவமானது சென்னை அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. அண்ணா நகர் கிழக்கு முதல் அவனிய பகுதியில் வைத்து வந்த அஸ்ரப் நிஷா மாவட்டம் இளைய மகனாக இருக்கக்கூடிய பல் மருத்துவரான அஸ்ரப் அகமது ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலை 108 ஆம்புலன்ஸுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட நபர்கள் கீழே விழுந்து காயமடைந்ததாகவும் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக வந்த ஆம்புலன்ஸ் வந்த மருத்துவர்கள் சோதித்த போது அஸ்ரப் அகமது இடுப்பு கை கால்களில் காயங்கள் இருந்ததையும் அதே போல அவரது முகத்தில் நிஷாவின் முகத்தில் உடலிலும் பல்வேறு காயங்களும் மூக்கில் ரத்தம் வந்து இருந்ததையும் கண்டறிந்திருக்கிறார்கள். உடனடியாக இரவு பணியில் இருந்த உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தியதுதான் 1 கோடி மதிப்புள்ள குடும்ப சொத்தை விற்பனை செய்து பங்கீடு தொடர்பான குடும்பத்தின் நீண்ட நாள் தகராறு என்பதும் தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக தாங்கள் கொலை செய்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தாய் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பவரை கால்களை ஒருவர் பிடித்துக் கொள்ள கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவும் அதே போல சகோதரரை அடித்து கொலை செய்ததாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அஸ்ரார் அகமது அப்துல் அகமது இணைந்து இந்த சம்பவத்தை நடத்ததாகவும் உடனடியாக ஒரு குடும்பத்தினரும் தெரிய வந்திருக்கிறது. 5 பேரையும் கைது செய்து அண்ணா நகர் போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.